ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தண்டோரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சிவாஜி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு விஷ்ணு, பொண்ணு பேரு பார்த்தீங்கன்னா சுஜாதா. அந்த ஊர்லயே இருக்க ரவி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் காஸ்ட்டை சேர்ந்தவரா இருக்காரு. அவரு சுஜாதாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஓரளவு வித்தியாசமா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்க விஷயம் தான். அதாவது நம்ம வழக்கமா பல கேஸ்ட் படங்கள் பார்த்துருக்கோம், ஏன் இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா நீட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லோவர் காஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் பாதிக்கப்படல, அப்பர் கிளாஸ்ல இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷனும் நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே செகண்ட் ஹாஃப் பொறுத்தல ரொம்ப நீட்டாவே போகுது. குறிப்பா கடைசி 1 மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா பரபரன்னு எங்கேஜிங்க கொண்டு போயிருக்காங்க படம். பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டாக எழுதியிருக்காங்க. படத்தில் வர லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருக்கு. இவங்க பேசியிருக்க கேஸ்ட் அரசியலும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்காது. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் நல்லா இருக்கு. பிஜிஎம்மும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இனிஷியல் போர்ஷன்ஸும் தான். படத்துக்குள்ள இவங்க போறதுக்கும் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிக்கிற மாதிரியும் ப்ரிடிக்டபிளா எடுத்து வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் பார்த்தீங்கன்னா தரமா இருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.